Okay, ich bin Manikandan. பின் So, மணிகண்டன். எந்த கண்ட்ரில இருந்து வரீங்க அப்படின்னு சொன்னா ich komme aus Indien. Ich ஆமா komme, சொல்லு. ich komme aus Indien. ஆ ich wohne Ich wohne in in சென்னை இல்லைன்னா தமிழ்நாடு. திருச்சி. Ich திருச்சி தமிழ்நாடு. அதுக்கப்புறமா ich spreche spreche English, English, Tamil. Tamil und ஆ und ich lerne ஆ Dutch. ஆ அவ்வளவுதான். ஓகே ஓகே. சுஜிதா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? மேம் இது நான் நேத்தே எழுதிட்டேங்க மேம். ஆக்சுவலா நீங்க வேற கேக்குறீங்கன்னு நினைச்சேன் நான் இந்த இதுலயே. நானும் நினைச்சது வந்து எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா எழுத சொல்றீங்களோன்னு நினைச்சேன். இது இல்ல இல்ல இதுதான். ஆக்சுவலா இது நான் நேத்தே எழுதிட்டேன். நான் நேத்தே ஓகே ஓகே சூப்பர். ஸோ அதுக்கப்புறமா இந்த பேஜ் வந்து ஹோரன் அண்ட் ஜெய்ஹன் வந்து கிளாஸ்ல பண்ண மாட்டோம், சரிங்களா? இது வீடியோ இருக்கும். இது அலாங்கோ ஆப். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆல்ரெடி சொன்னேன்னா alango.net அதுல போனீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கலாம். நீங்க வீடியோ செக் பண்ணிட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க, சரிங்களா? அதே மாதிரி இந்த பேஜ் இருக்கு இல்லைங்களா, கோர்ஸ் ஒன் கிளார். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் படிச்சது எல்லாமே ஒரு பிரீஃபா இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது இந்த பேஜ் ஃபுல்லாவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 17. நீங்க என்னைக்காச்சும் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ரிவைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எவ்ரி லெசன்ல இந்த லாஸ்ட் பேஜ் கோர்ஸ் ஒன் கிளார் அப்படின்னு இருக்கும். இதை நீங்க ரிவைஸ் பண்ணீங்கனாலே போதும். பேஜ் நம்பர் 17லயா மேம்? ஆமா ஆமா, பேஜ் நம்பர் 17. எவ்ரி லெசன்ல லாஸ்ட் பேஜ் வந்து கோர்ஸ் ஒன் கிளார் இப்படி இருக்கும். ரேடேமிட்டல் ஒன் கிராமட்டிக், இதுல எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் என்னெல்லாம் படிச்சோமோ அது எல்லாமே இதுல இருக்கும். நாங்க எடுத்து பிரிண்ட் அவுட்ல இது இருக்கா மேம்? ஆமா இருக்கே. ஓகே. சோ இது என்ன பண்ணனும்னா நீங்க நல்லா படிச்சு வச்சுக்கணும். இது வந்து மறுபடியும் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ரிவைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபுல் லெசன் ரிவைஸ் பண்ணாம எல்லா லெசன்லயும் இருக்கிற இந்த கடைசி பேஜ் ரிவைஸ் பண்ணாலே உங்களுக்கு போதும். ஓகே மேம். ஓகே. அதுக்கப்புறமா Freunde, Kollegen und ich. Friends, colleagues and I. ஓகே. Freunde, Kollegen und ich. und ich. ஸோ இதில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. ஃபோட்டோகிராஃபி, சிங்கன், அப்புறமா ஃபிஃப்த் காக்கன்னா குக், ஸ்விம்மன்னா ஸ்விம்மிங், ரைசன்னா டிராவலிங். டிராவலரா மேம்? டிராவலிங், ரைசன் டு டிராவல். ஓகே. அதுக்கப்புறமா என்னது, சிக்ஸ்த் வந்து டான்சன், டான்சிங். ஜாகன், டு ஜாக். மேம் அது ஐஎன்ஜி முடியது எல்லாமே இஎன் அப்படி வருங்களா மேம்? அது அப்படி இது இன்ஃபினிட்டிவ் இந்த வேர்ட். டு டான்ஸ், டு ஜாக். ஓகே ஓகே ஓகே. அந்த மாதிரி வரும் இன்ஃபினிட்டிவ் வேர்ட். ஸோ ஜாகிங், ஜாகன்னா ஜாகிங். மியூசிக் ஹோரன், லிசனிங் டு மியூசிக். மியூசிக் ஹோரன். ஆமா. அதுக்கப்புறமா இன்ஸ் கினோ கேன், கோயிங் டு த சினிமா, கோயிங் டு த தியேட்டர், அந்த மாதிரி. வாட்சிங் த மூவி. ஆமா. இது வந்து கேஹன், வாட்சிங் த மூவி கூட கிடையாது. கேஹன் போறது. ஓகே. கோயிங் மூவிக்கு கோயிங் டு த சினிமா. லேசன், டு ரீட். சோ எல்லார்கிட்டயும் காப்பி இருக்கு இல்லீங்களா, எடுத்து வச்சிருக்கீங்களா? காப்பி. ஓகே. மறுபடியும் எல்லாமே நீங்க செக் பண்ணுங்க என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. போட்டோகிராஃபி, போட்டோகிராஃபியரன், சிங்கர், டான்சன், மியூசிக். சொல்லுங்க, உங்ககிட்ட காப்பி இருக்குல்ல, அத பார்த்து சொல்லுங்க. ஜாகன், மியூசிக் ஹோரன். அடுத்த பேஜ்ல என்ன இருக்கு? கையில பிரிண்ட் அவுட் இப்போதைக்கு இல்ல மேம். நாங்க ரிலேட்டிவிட்டி நாங்க எடுத்து வர முடியல மேம். ஓகே. சோ காக்கன், ஸ்விம்மன், ரைசன், ரைசன்,
Inskinogen. Not Inskino gain. Listen. Lazen. Listen. laser. ஸோ உங்ககிட்ட காப்பி இருக்குல்ல? Yes, ma'am. Yes, ma'am. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ என்னன்னா வாட் பீப்புள் லைக் டு டூ வாஸ் மார்க்கண்டி லாய்டை கேன். கேன்னா லைக். ஆனால் இதே கேன் வந்து இன்னொரு இடத்துல வேற மீனிங் இருக்கும். ஸோ எல்லா நிறைய வேர்ட்ஸுக்கு மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்கும். Okay, ma'am. ஸோ ஒரே மீனிங்கோட ஸ்டிக்காக இருக்காதீங்க, சரிங்களா? Okay, ma'am. ஹியர் இந்த இடத்துல கேன்னா லைக். வாட் பீப்புள் லைக் டு டூ. வாஸ்னா வாட், மார்க்கன்னா டு டூ ஆர் டு மேக், டி லாய்டர்னா த பீப்புள், The people. கேன்னா லைக். ஹோரன்சி உன் நோட்டியரன்சி. லிசன் அண்ட் நோட் இட். Listen and note it. Horanzi and Horanzi and Notieren. Notirency. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஃபஸ்ட்டு அவங்க போட்டிருக்காங்க ஸ்விம்மன் அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து எனக்கு ஸ்விம் பண்ண பிடிக்கும்னா இஷ் ஸ்விம்மே கேன் ஈயோட முடிச்சிடுவாங்க, சரிங்களா? இஷ் வந்தால் ஈல முடிக்கணும் இல்லைங்களா? ஆமா ஆமாங்க. இஷ் ஸ்விம் கேன். ஸோ ஃபுல் வேர்ட் வராது. ஸ்விம்மன், ஜாகன், மியூசிக், ஹோரன் அந்த மாதிரி. இஷ் ஸ்விம்மே கேன் இல்லை இஷ் டான்ஸர் கேன், இஷ் ஜாகர் கேன் அந்த மாதிரி வரும். GEHEN அதுவா மேம்? எதுமா? எண்ட் ஆகுறது வந்து GEHEN அதுல முடியுமா மேம்? ஈல முடியணும் இல்லைங்களா? இப்போ ஸ்விம்மன் ஃபுல் இன்ஃபினிட்டிவ் வேர்ட் தான் நீங்க இங்க எழுத போறீங்க, ஃபுல் வேர்ப் எழுத போறீங்க. ஆனா கேக்குறது வந்து இஷ் ஸ்விம்மே. இஷ்னா ஈல தான் முடிஞ்சிடும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்பீங்க, சரிங்களா? ஃபுல் வேர்ட் வரலன்னு யோசிச்சு பார்க்காதீங்க. ஆடியோ ப்ளே பண்ணிட்டுங்களா? பண்ணுங்க. Hallo Emily, ich mache ein Interview über Hobbys. Was machst du gern? Also, ich schwimme gern und ich jogge oft, besonders im Sommer. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, ரெண்டு ஆக்டிவிட்டி. ஒன்னு ஸ்விம்மன் எழுதிட்டாங்க, இன்னொன்னு Sagen. ஜாகிங். இஸ் ஜாக ஆஃப்ட். சூப்பர். ஸ்விம்மன் ஜாகன். அங்க ஜாகன் எழுதிக்கோங்க கீழே அண்டர்லைன்ல. Okay. ஸோ இன்னொரு ஆடியோ கேட்கலாம். B. Hallo Boris. Hallo Maja. Sag mal Boris, liest du gern? Ja, sehr. Und ich reise auch gern mit meinen Freunden. Und gehst du gern ins Kino? Nein, nicht so gern. எது? என்னம்மா? வாட்சிங் மூவி அது சொன்னாங்க. ஓகே. அப்புறம் இன்னும் எனக்கு புரிஞ்சுச்சு மேம். அது ஓகேவா இல்லையா சொன்னாரா? பிடிக்குமா பிடிக்காதுன்னு சொன்னாரா? அது புரியல மேம் எனக்கு. ஓகே, மறுபடியும் ப்ளே பண்ணோன்னா என்ன சொல்லணும்? விட்டு செக் பண்ணிக்கங்க, இதுக்கு முன்னாடி இருக்கும்ல. வி பிட்டு ein bisschen. வி பிட்டு நோ தான். நோ வி விட்ட வெறும் பாடன். ஓகே. நோ கைன்மால் பிட்டு. Noch einmal bitte. Noch einmal bitte. Entschuldigung, noch einmal bitte. B. Hallo Boris. Hallo Maja. Sag mal Boris, liest du gern? ஸோ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா டைரக்டா என்ன செய்ய பிடிக்கும்னு கேட்காம லீஸ்ட் டூ கேன். லீஸ்ட்னா லேசன். லேசன் தான் டூக்கு வந்து லீஸ்ட். லீஸ்ட் டூ கேன். டு யூ லைக் ரீடிங்? Ja, sehr. ஸோ யா சேர் ரொம்ப பிடிச்சிருக்கு. Und ich reise auch gern mit meinen இங்க என்ன சொல்றாரு? டான்ஸ் சொல்றாங்க. டான்ஸ். Und ich reise auch gern mit தெரியலையா? தெரியல மேம். தெரியலங்க மேம். Und ich reise auch Und ich ரைசன். மேம் குக்கிங். ரைசன்.
Reisen. Reisen travel. Okay. Reisen. Ich reise auch gern. So படிக்க எனக்கு எப்படி பிடிக்கும். கேக்குதுன்னா Reisen. ஹைஸேங்கிற மாதிரி கேக்குது மேம். Reisen அந்த மாதிரி தான் கேட்டது. ஓகே ரைஸ் ஸோ ரைஸ் auch gern. ஸோ எனக்கு டிராவலிங் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. Gern mit meinen Freunden. So with my friend. Gehst du gern ins Kino? Gehst du gern ins Kino? Do you like going to the cinema? Nein, nicht so gern. Nein, nicht so gern. So பிடிக்காது அவருக்கு. Okay. ஸோ அப்ப என்ன பிடிக்கும்? லேசன் und reisen. Reisen. ரீடிங் அண்ட் டிராவலிங். ஆமா. ஓகே. ஸோ அடுத்தது இவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு பார்க்கலாமா? C. Hey Eva. Hallo Maja. Du Eva, was machst du eigentlich gern? Ja, also ich fotografiere sehr gern. Zum Beispiel Freunde, Kollegen, Leute. Und am Wochenende tanze ich gern. ஃபோட்டோகிராஃபின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஒன். இன்னொன்னு நெக்ஸ்ட் கரெக்டா ஃபன் பண்ண முடியலங்க. C. கடைசியில சொல்லிருப்பாங்க. Zum Beispiel Freunde. Und am Wochenende tanze ich gern. டான்ஸ் சொன்னாங்க மாதிரி. டான்ஸ். மோக்கனண்ட டான்ஸ் இஷ்கன். வீக்கெண்ட்ல வந்து டான்சிங் பிடிக்கும். ஓகே. டான்ஸ் ஃபோட்டோகிராஃப். ஓகே. ஆமா. ஃபோட்டோகிராஃபியரன் und டான்சர். டான்ஸ். நம்ம அது ஃபோட்டோகிராஃபியரன். ஆமா, ஃபோட்டோகிராஃபியரன். ஃபோட்டோகிராஃபியரன். ஓகே. und டான்சர். und டான்சர். ஓகே. இது நீங்க கேட்கணும்னா எப்படி கேட்பீங்க? Was machen Sie gern? What you like to do? Was machen Sie nicht gern? What you don't like to do? Kreuzen Sie an. கிராஸ் பண்ண சொல்லிருக்காங்க பாக்ஸ். சரிங்களா? Was machen Sie nicht gern? gern? Was machen Sie nicht gern? nicht gern. Kreuzen Sie an. Kreuzen கிராஸ் பண்ண சொல்லிருக்காங்க பாக்ஸ்ல. எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது ஜஸ்ட் லைக் தட் அப்படியே கிராஸ் பண்றதை விட நீங்க ஒரு क्वेश्चंस கேட்கணும். ஓகே மேம். குக் பண்ண பிடிக்குமா அப்படின்னு எப்படி கேட்பீங்க? क्वेश्चन. Kochen Sie gern? Kochen Sie gern. So do you like cooking? அதுவே இன்ஃபார்மலா கேட்கணும்னா kochst du gern? kochst du gern. kochst du gern. மியூசிக் கேட்க பிடிக்குமா? hören Sie gern. verb ஃபர்ஸ்ட்ல வந்துடும். ஓகேங்க. hören Sie gern Musik? Do you like listening to music? hörst du gern Musik? இன்ஃபார்மலா. அதே மாதிரி gehen Sie gern ins Kino? சினிமாக்கு போக பிடிக்குமா? gehen Sie gern ins Kino. அதுவே இன்ஃபார்மலா கேட்கணும்னா gehst du gern ins Kino? gehst du gern ins Kino? ins Kino. ins Kino. சோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க क्वेश्चन கேட்டு கேட்டு எழுதணும். ஓகேங்க. அப்பதான் உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகும். இது நோட் பண்ணீங்களா? வெயிட். இந்த லாஸ்ட் மினிட் பண்ணுங்க. சோ எனக்கு பிடிக்கும்னா ich schwimme gern இல்ல ich koche gern, ich höre gern Musik, ich gehe gern. verb செகண்ட் பிளேஸ்ல வந்தது பாத்தீங்களா? எஸ் மேம். ich gehe gern ins Kino, ich reise gern, ich fotografiere gern, ich tanze gern. பிடிக்கும்னா மட்டும் இது எல்லாமே எனக்கு பிடிக்கும்ன்றது எல்லாமே வந்து verb second. ஆமா. பிடிக்கலனா ich tanze nicht gern.
டான்ஸு கேனுக்கு முன்னாடி வந்து nicht ஆட் பண்ணணும். nicht. Ich schwimme nicht gerne, I don't like swimming. Ich koche nicht gerne, I don't like cooking. நோட் பண்ணிட்டீங்களா? வெயிட்டிங். ஓகேங்க. நீங்க நோட் பண்ணிட்டீங்களா சுஜிதா? லாஸ்ட் ஒன் மட்டும் பண்ணிக்கிறேன். நோட் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க. பண்ணிட்டேன் மேம். ஓகே. ஸோ இது வந்து டெக்ஸ்ட் சிம்பிளாக ஒரு சென்டென்ஸ் எழுதணும்னா இப்படி எழுதலாம். பட் ஸ்போக்கனில் வந்து ஸ்விம்மிங் பண்ண பிடிக்குமா அப்படின்னா யா ரொம்ப பிடிக்கும், இல்லை நோ அப்படின்னு சொல்லிடுவோம். கரெக்டா? ஆமாங்க. ஸோ இங்கே ஹோர்ஸ் டு கேன் மியூசிக் அப்படின்னா பிடிக்கும்னா யா ஜேர்கன். அப்புறமா உங்களை கேட்டவங்கள நீங்கள் திருப்பி கேட்கணும், அவங்கள பற்றியே தெரிஞ்சுக்கணும்னா உந்து அப்படின்னு கேட்கலாம். இதுவே ஃபார்மலாக கேட்டிங்கன்னா ஹோரன் சி கேன் மியூசிக் அவங்க கேட்டாங்கன்னா யா ஜேர்கன் உண்டு ஜி. அவங்க ஜி போட்டு பேசினா நீங்களும் ஜி போட்டு பேசுங்க. உன்ஜி. உன்சி. அப்புறம் கேஸ் டு கேன் இன் ஸ்கீனோ அப்படின்னு. பிடிக்கும்னா யா ஜேர்கன், பிடிக்காதுன்னா நைன் நிக்ஸ் அகேன், பிடிக்காது. இல்லைன்னா எஸ் கேட் சோ அப்படின்னா ஓகே. பிடிக்கும்னு இல்லை பிடிக்காதுன்னு இல்லை, இட்ஸ் ஓகே. ஐம் ஆல் ரைட் மதர். லிஸ்ட் டு கேன். Do you like reading? லிஸ்ட் டு கேன். எஸ் கெட் சோ. எஸ் கேட் சோ. சரி, இப்போ நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்க. நான் யார் நேம் சொல்லி கேட்குறேன்னா அவங்க சொல்லுங்க. ஓகேங்க. ஸ்விம்ஸ் டு கேன் சுஜிதா. யா சே அகேன் மேம். Fotografieren Sie gern? Manikandan. Na, nicht so. Okay. Joggen Sie gern? Manikandan. Ja, sehr gern. Undu. Singen Sie gern, Sujita? மேம் உந்து கேட்டிங்களா? எஸ் மேம். உண்டு. நைன் நிக்ஸ் அகேன். நைன் நிக்ஸ். ஓகே. Singen Sie gern, Sujita? 9 மேம். 9 நிக்ஸ் அகைன். Okay. Reisen Sie gern, Manikandan? Yes, guess do. Yes, guess so. Yes, geht so. Okay. Yes, get so. இன்னும் உங்களுக்கு டிராவலிங் பிடிக்காதா? மேம் டிராவலிங் எனக்கு பிடிக்கும் மேம், பிடிக்காமல இல்லை. நான் அதை ட்ரை பண்ணலாமே ட்ரை பண்ணுவேன். ஓகே ஓகே சரி. அப்படி சொல்றதா யா சார் கேன் இல்லை. யா ஜர்கன். யா சார் கேன். ஓகே. ஹர்ஸ் டு கேன் மியூசிக் சுஜிதா. எஸ் கெட் சோ மேம். ஓகே. கேஸ் டு கேன் இன் ஸ்கீனோ மணிகண்டன். மேம் எனக்கு இது புரியலைங்க மேம். இது கரெக்டா புரியல. கேஸ் டு கேன் இன் ஸ்கீனோ. குக்கிங் தானே மேம்? ஆஹா, கீனோ கீனோ. மூவி தியேட்டர் கேக்குறீங்க? யா ஷார்கன். யா ஷார்கன். ஓகே. சோ இந்த மாதிரி தான் ஒவ்வொண்ணா கேட்டு சொல்லணும். क्वेश्चंस ஒவ்வொன்றுத்துக்கும் क्वेश्चंस கேட்கணும். ஃபார்மல் இன்ஃபார்மலா கேட்டுட்டு நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி யூ ஷுட் மார்க். ஓகேங்க.
இது உங்களோட ஓன். சரிங்களா? நீங்களே கொஸ்டின் கேட்டு நீங்களே ஆன்சர் சொல்லிட்டு நீங்களே மார்க் பண்ணணும். மேம் எனக்கு இப்போ இந்த கீழ இருக்கிறது மட்டும் அகைன் ஒரு டைம் வந்து அந்த ப்ரொனன்சியேஷன் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஹோஸ் டு கேன் இல்ல அந்த the three sentences. Horst du gern Musik? Horst du gern Musik? இல்ல gehst du gern ins Kino? Gehst du gern ins Kino? Liest du gern? Liest du gern? பிடிக்கும்னா ja sehr gern. பிடிக்காதுன்னா nein nicht so gern. Es geht soனா it's okay. Alright. இந்த கேன் என்ன மீனிங்? So gern. Gern பிடிக்கும், like. லைக். Not much. Nicht so gern not much. ஓகே மேம். nicht so gern. நிட்னு எப்படி அது ப்ரொனன்ஸ் பண்ண nicht. 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 nicht nicht அப்படின்னு சொல்லுவாங்க. nichtன்னு சொல்லுங்க. nicht. இக்கு வருங்க மேம் இடையில அது. nicht. nicht. ஓகே. nicht so gern. லைக் அத நம்ம ஸ்லோவா இது பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஃபாஸ்டா வந்து nicht so gern. ஆமா ஆமா ஆமா. nicht so gern. ஓகே. nein nicht so gern. nein. nein. nein nicht so gern. மேம் ஓகேவா? மேம் யார் ஆஷா? எஸ் மேம். நான் ஒன்லி லேட் ஆயிடுச்சா இன்னைக்கு? லேட் ஆயிடுச்சாமா? எஸ் மேம் வெளில போயிடுச்சு மேம். சரி சரி ஓகே. இது வந்து நீங்க இது பாத்துக்கிறீங்களா? வீடியோ செக் பண்ணிக்கிறீங்களா? நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகே மேம். ஒன்றும் இல்லை. இது பிடிக்குமா பிடிக்காதா? வாஸ் மாக்கன்சி கன், வாஸ் மாக்கன்சி நிக்ட் கன். என்ன செய்ய பிடிக்கும், என்ன செய்ய பிடிக்காது. ஓகே மேம். சரிங்களா? குக்கிங் பண்ண பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா எப்படி கேட்கணும்? ஃபார்மலா கேட்கணும்னா கோக்கன்சி கேன். இன்ஃபார்மலா கேட்கணும்னா காக்ஸ் டு கேன். காக்ஸ். குக்கிங். சரிங்களா? மியூசிக் கேட்க பிடிக்குமா அப்படின்னு கேட்கறதுக்கு ஹோரன்சி கேன் மியூசிக். இந்த வேர்ப் எல்லாம் முன்னாடி ஃபர்ஸ்ட்ல வந்துடும். வேர்ப். ஓகேவா? ஓகே. ஹோரன்சி கேன் மியூசிக். டு யூ லைக் லிசனிங் டு மியூசிக்? அதுவே இன்ஃபார்மலா கேட்கணும்னா ஹார்ஸ்ட் டு கேன் மியூசிக். சினிமா போக பிடிக்குமா? கேன்சி கேன் இன்ஸ் கீனோ. ஓகே மேம். இல்ல கேஸ் டு கேன் இன்ஸ் கீனோ. சரி, இந்த மாதிரி கேட்கலாம். பொதுவா கேட்கணும்னா என்ன செய்ய பிடிக்கும்னு பொதுவா கேட்கணும்னா வாஸ் மாக்கன்சி கேன், வாட் யூ லைக் டு டூ. இல்ல எது வாட் யூ டோன்ட் லைக், வாஸ் மார்க்ஸ் டூ கேன் இன்ஃபார்மலா கேட்கணும்னா. மேம் வாஸ் மார்க்கனா மேம்? மார்க்ஸ் டூ கேன். மார்க்கன். மார்க்ஸ். ஓகே. சரிங்களா? மார்க்கன்னா டு டூ ஆர் டு மேக். ஓகேவா? இங்க வந்து டு டூ. கேன்னா லைக். ஸோ நிறைய கேன்ன்றதுக்கு நிறைய மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்கு. அதனால இந்த இடத்துல வந்து லைக், வாட் யூ லைக் டு டூ, வாஸ் மார்க்கன்சி கேன். ஓகே மேம். சரிங்களா? ஸோ அதுக்கு பதில் சொல்லணும்னா இந்த மாதிரி சொல்லணும். யா ஜேர்கன். பிடிச்சிருக்குன்னா யா ஜேர்கன் சொல்லலாம். பிடிக்கலன்னா நைன் நிக்ஸ் கேன். பிடிக்காது. எஸ் கேட் சொன்னா ஓகே பரவாயில்ல, பிடிக்கும்னு இல்லை பிடிக்காதுன்னு இல்லை, ஓகே பரவாயில்ல அப்படின்னு. உங்களை கேட்டவங்களே நீங்க திருப்பி கேட்கணும் அப்படின்னா உந்து அண்ட் யூ அப்படின்னு கேட்டுடலாம். உந்து. அவங்க தூ போட்டு பேசினா நீங்களும் தூ போட்டு பேசுங்க. ஒருவேளை அவங்க ஜி போட்டு பேசியிருந்தாங்கன்னா உன் ஜி. ஓகே. என்ன கேட்டீங்க இப்போ? அந்த லாஸ்ட் ஒன் சொன்னீங்கல மேம், அது பிடிக்கும் பரவாயில்லன்னு சொல்றேன். பரவாயில்ல. பிடிக்கும்னு இல்ல பிடிக்காதுன்னு கிடையாது. ஆனா ஓகே. எஸ் கேட் சோ. எஸ் கேட் சோ. எஸ் கேட் சோ. ஓகே மேம். சோ ஹார்ஸ்ட் டு கேன் மியூசிக் இல்ல கேஸ் டு கேன் இன்ஸ் கீனோ இதெல்லாம் டூ போட்டு சொல்லிருக்காங்க. லீஸ்ட் டு கேன். ஓகே மேம். சரிங்களா? டு இன்ஃபார்மல் தானே மேம்? டு இன்ஃபார்மல். ஜி வந்துச்சுன்னா ஃபார்மல். அப்ப ஜி வந்துச்சுன்னா இங்க என்ன வரும்? verb மாறும். ஹார்ஸ்ட்ன்றது ஹாரன். அதே மாதிரி கேஹன். அதே மாதிரி லேசன்.
So இந்த pronoun இந்த pronoun என்ன personal pronoun என்ன போடுறோமோ அதுக்கேத்த மாதிரி verb will change conjugate பண்ணணும் சரிங்களா? ஓகே மேம். ஓகே அடுத்த பேஜ். meine Hobbys, meine Freunde. இது plural. Freunde. So my hobbies, my friends. Plural. Lesen Sie. Lesen Sie na? Read. Und ergänzen Sie die Verben. Ergänzen na fill. Fill in the blanks சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி fill the verbs. கொடுத்திருக்கிற verbs வந்து இந்த டேஷ்ல fill பண்ணணும். அவங்களே கான்ஜுகேட் பண்ணிட்டாங்க. நீங்க இது எதுவுமே பண்ண வேணாம். இந்த வேர்டை தூக்கி அந்த பிளாங்க்ஸ்ல போடணும் அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஒன்னு இஷ் காக்கே கேன் அவங்களே போட்டுட்டாங்க. ஐ லைக் குக்கிங். டாம் und ich dash கேன் we are leaving Paris. இங்க என்ன வரும்? Reisen. Reisen. Yes. Tom and I like traveling. We love Paris. Betty und Bücher. Betty and books. Sie dash gern. Least. Least gern. Read. Read. She likes reading. Okay. அடுத்தது Ben dash tall. Singt. Ben singt tall. Tall na great. Ben sings great. Eine Sensation, wir joggen. Peter, Markus und Fußball. Sie dash spielen. ஆமா. இங்க எப்படின்னா I வந்துச்சுன்னா E ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். ஸ்பீ. ஓகேங்க. I வந்துச்சுன்னா I ரைசன். ஓகே. இதுதான் டிஃபரன்ஸ். ஸ்பீலன் ரைசன். லீஸ்ட். ஓகே. லீஸ்டும் ஐ வரும். ஆமா. ஓகே சூப்பர் நல்லா பண்ணீங்க. அடுத்தது வந்து நான் நேத்து வரைக்கும் வந்து இது வரைக்கும் தான் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா? பர்சனல் ப்ரோனவுன் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். இது 3 தான் சொல்லியிருக்கேன் ரைட்டா? எஸ் மேம். ஸோ இஷ்னா ஈல எண்ட் ஆகணும், தூனா எஸ்டில எண்ட் ஆகணும், எஸ்எஸ்சி வந்துருந்ததுன்னா டீல எண்ட் ஆகணும். இது 3மே வந்து சிங்குலர் சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சிங்குலர். அது கீழே அப்படியே ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் ப்ளூரல். இந்த பெரிய ஜியை விட்டுடுங்க. ஓகேங்க மேம். பெரிய ஜி இல்லாம இது 3 வியர், இயர், ஜி. வியர்னா வி நம்ம. இயர்னா நான் உங்க 3 பேரையும் சொன்னேன்னா இயர் சொல்வேன். உங்க 3 பேரையும் நீங்க. ஓகே. you 3 of you இல்ல you 2 of you அப்படி. Z ன்னா தேர்ட் பர்சன் அவங்க they. புரிஞ்சுதா? ஓகே. இந்த Z வந்து ஃபார்மல். செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரலுக்கு எல்லாமே இந்த Z தான். இந்த கேபிட்டல் S வந்தா ஃபார்மல். புரிஞ்சுதுங்களா? அப்போ வியர் வந்துச்சுன்னா ENல எண்ட் ஆகணும். ஃபுல் வெர்ப் வந்துடும். இயர் IHR வந்துச்சுன்னா Tல எண்ட் ஆகணும். ஆமா. Z இந்த Zயும் இந்த Zயும் வந்துச்சுன்னா ENல எண்ட் ஆகும். ஃபார்மலா இருந்தாலுமே ENல தான் எண்ட் ஆகும். ஆமா. ஃபுல் வெர்ப் வந்துடும். மேம் சிங்குலர்ல ஃபார்மல்ல இருக்கிறப்போ STல எண்ட் ஆகணும்னு சொன்னீங்க மேம். அது தூல தூக்கு வந்ததுன்னா மட்டும்தான் STல எண்ட் ஆகும். ஓகே. எங்கெல்லாம் தூ வருதோ verb STல எண்ட் ஆகும். எங்கெல்லாம் இஷ் வருதோ ஈல எண்ட் ஆகும். இல்ல ARSZ வந்துச்சுன்னா Tல எண்ட் ஆகும். ARSZயும் சரி IHR இந்த 4மே வந்துச்சுன்னா Tல தான் எண்ட் ஆகும். ஓகே மேம். சரிங்களா? இப்போ இதுல வந்து வி ஜி ப்ளூரல்ல வந்து உங்களுக்கு வந்து சில வந்து உங்களுக்கு ENல தான. ஆமா. இந்த 2 Z வந்துச்சுன்னா தேவும் ஃபார்மல் யூக்கும் வந்து ENல எண்ட் ஆகும். இந்த Z இது வந்து she. இந்த she அப்படி மென்ஷன் பண்ணாங்கன்னா Tல எண்ட் ஆகும். ஓகே.
சரிங்களா? ஆக்சுவலி இந்த ஜி இப்போ ஒரு பேசேஜ் ஒரு பேராகிராஃபோ இல்ல ஏதோ ஒன்று படிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜி வந்து ஷீ மென்ஷன் பண்ணாங்கன்னா அந்த பேராகிராஃப் ஃபுல்லாவே ஷீ தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்க மேம். ஓகேவா? இது வந்து நம்ம அப்படியே யோசிக்கலாம், அவ்வளவுதான். இந்த ஜி தேன்னு சொன்னாங்கன்னா இந்த ஜிக்கும் இந்த ஜிக்கு தான் உங்களுக்கு குழப்பம். ஆமா, உங்களுக்கு ஆமா, இந்த அதான் ஜி கேக்குறேன். வந்து நடுவுல எங்க வந்தாலும் ஃபார்மல்ல கேபிட்டல் லெட்டர்ல வந்துடும் எஸ். ஓகேங்க மேம். அது ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஜி ஸ்மால்ல தான் வரும், இதுவும் ஸ்மால்ல தான் வரும். ஆனா அவங்க ஷீ சொல்றாங்களா இல்ல தே சொல்றாங்களான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா எண்டிங்க வச்சு தான் கண்டுபிடிக்கணும். இந்த டீல எண்ட் டீல ஆச்சு முடிஞ்சுச்சுன்னா பக்கத்துல வர ஷீ மென்ஷன் பண்றாங்க, அட்ரஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். ஷீ எஸ்ஹெச்இ. டீல எண்ட் ஆச்சுன்னா டீல எண்ட் ஆச்சுன்னா அவங்க வந்து ஷீ அப்படின்னு அட்ரஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். இது வந்து ஓகேங்க. வித்தவுட் ரெஸ்பெக்ட் ஷீ கம்ஸ் ஃப்ரம், ஷீ லேர்ன்ஸ், ஷீ லிவ்ஸ் அப்படின்னு வந்துரும். ஓகேங்களா? அதுவே வந்து இந்த ஜி இருந்துச்சுன்னா ஃபுல் verb வந்துடும். அவங்க தே லைக் குக்கிங், தே லைக் டான்சிங், தே கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்துடும். இஎன் வந்து இந்த ஜின்னா ஃபார்மல், எஸ் கேபிட்டல் லெட்டர்ல வரணும்னா ஃபார்மல். புரிஞ்சுதா? ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து செகண்ட் லெசன்ல தான் வந்திருக்கோம், புரியுதுங்களா? செட் ஆஃப் 12 லெசன்ஸ் இருக்கு. 12 லெசன்ஸ்லயும் வந்து இது வந்துட்டே தான் இருக்கும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ வந்து இங்க verb கொடுத்துட்டாங்க, ஒன்லி எண்டிங் மட்டும் தான் போடணும் இந்த டேஷ்ல. எர்கன்சன் ஜி டி எண்டுங்கென் ஃபில் த எண்டிங்ஸ். அந்த மேல போட்டோஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கான கமெண்ட்ஸ் வந்திருக்கு. நீங்க ஜஸ்ட் யூ ஹேவ் டு ஃபில் த எண்டிங்ஸ். லுஸ்டிக்னா ஃபன்னி. ஜிங் டு அவுட் சோ குட். ஸோ இந்த ஜிங்குக்கு என்ன எண்டிங் வரும்? சிங்கனா மேம்? இஎன். என்ன எப்படி இஎன் வரும்? து வந்தா என்ன வரணும்? எஸ்டி வரணும். அவ்வளவுதான். அங்க என்ன பர்சனல் ப்ரோனவுன் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி verb மாத்துங்க, அவ்வளவுதான். ஓகே மேம். ஓகே மேம். இங்க sings do out so good, do you sing so well? நம்ம அது sings to தான் படிக்கணுமா மேம்? அது ஆமா, sings. ஓகே. do வந்தாலே அப்படிதான். ஒருவேளை அங்க z வந்திருந்தா zingen போட்டுக்கலாம். ஓகே 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 மேம். So Paris spricht dash du Französisch. ST spricht du Französisch. Spiel Sie wirklich Fußball. நீங்க இது படிக்கும்போது போட்டோவோட கூட ரிலேட் பண்ணிக்கோங்க. ஈஎனா மேம்? இஎன் தான். Spielen Sie wirklich Fußball. ஏன்னா அவங்க வந்து 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேர் ப்ளூரல்ல வந்திருக்கு. ஓகே, அடுத்தது வியர் மேம். இஎன். இஎன் காக்கன் வியர் அமோக்கன் அண்ட் ஸ்பகெட்டி ஆர்டர் ஆர்பைட்டஸ் டு. நம்ம குக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஎன். அப்புறம் இதுக்கு ஈ வரும் நினைக்கிறேன். ஈ வரும். இஷ் லேசே. இ மொமெண்ட். At present I am reading a book of Daniel Kellman on do and you. After jog I heard அது டி jog T.R. Morgan now. Do you also go for jogging tomorrow அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இங்க எப்படி கான்ஜுகேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இப்போ கோக்கன் ஆர்பைட்டன் இதெல்லாம் ஸ்ப்ரெஷன், கோக்கன் ஆர்பைட்டன் ஓகே. பட் இங்க ஸ்பெல்லிங்கே சேஞ்ச் ஆகுற இடத்துல வந்து ரெட் கலர்ல போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இது வந்து irregular verbs அப்படின்னு சொல்லுவாங்க. ரெகுலர் வேர்ப்ஸுக்கு சேஞ்சஸ் இருக்காது. இந்த மாதிரி ரெட் கலர்ல போட்டது வந்து ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆயிருக்கு. இங்க இ வந்திருக்கு, இங்க ஐ வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே irregular verbs அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே.
நெக்ஸ்ட் ஆர்பைட்டன் ஜி ஜூட்ரிட். ஸோ இது என்னன்னா ஒன்றும் இல்லை, இது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் காக்கன் சொல்லிட்டு இஷ் அப்படின்னு சொன்னேன்னா இஷ் காக்கே அப்படின்னு சொல்லணும். புரியுதா? புரியல மேம். நான் ஃபுல் வேர்ப் சொல்வேன், காக்கன் ஃபுல் வேர்ப் சொல்லிட்டு பர்சனல் ப்ரோனவுன் இஷ்ன்னு சொல்வேன். அதுக்கு நீங்க என்ன சொல்லணும்னா இஷ் காக்கே அப்படின்னு சொல்லணும். இஷ்ஷுக்கு காக்கன் எப்படி மாத்துவீங்க? காக்கன் மாத்துவீங்க. அதேதான். ஆமா. ஸோ ஸ்விம்மன் வியர். அப்போ வந்து ஸ்விம்மன். வியர் ஸ்விம்மன் எப்பவுமே செகண்ட் பிளேஸ்ல வரணும். ஸோ இஷ் காக்கே அப்படின்னா ஐ குக், வியர் ஸ்விம்மன்னா வி ஸ்விம். ஓகேங்களா? அதனால அந்த மாதிரி கரெக்டா நான் மாத்தி சொன்னாலுமே நீங்க கரெக்டா சொல்லணும். ஸோ டான்சன் இயர். டான்செட் மேம். இயர் டான்ஸ்ட். நான் என்ன பர்சனல் ப்ரோனவுன் சொல்றேனோ அதையும் சொல்லணும் நீங்க. ஃபர்ஸ்ட் அதை சொல்லிட்டு அதுக்கப்புறமா வேர்ப் சொல்லணும். இயர் டான்ஸ். ஓகேங்களா? ரைசன் ஜி அதாவது ஷீ. ரைசன் ஜி ஷீ ரைஸ். ஜி ரைசன். ரைஸ்ட். நான் ஷீ சொன்னேன், ரைஸ்ட் டீல இருந்தாகணும். ஓகேவா? ஆமா, ஸ்டார்டிங் வர ஓகே. ஆமா. ஜிங்கன் து. சிங்கன் து. யூ டு சிங். டு சிங்ஸ். டு சிங்ஸ். டு சிங். தி சிங்ஸ். ஆமா, சிங்ஸ்ட். ஜாகன் இஷ். இஷ் Jogger. இஷ் ஜாகன். jogger. Formal Z. ஜாகர். Photographer and formal Z. ஜி ஃபோட்டோகிராஃபியர். அவ்வளவுதான். இப்போ புரிஞ்சுதுங்களா Yes, உங்களுக்கு? ma'am. ஓகே. ஸோ என்ன வேர்ப் வந்தாலுமே அந்த பர்சனல் ப்ரோனவுன் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி யூ ஷுட் கான்ஜுகேட். ஸோ இது வரைக்கும் ஓகேவா எல்லாருக்குமே உங்களுக்கு? ஓகே மேம். இப்போ வாஸ் மார்க்ஸ் டு கென். ஸோ உங்களுக்கு என்ன செய்ய பிடிக்கும் சுஜிதா? வாஸ் மார்க்ஸ் டு கென். மணிகண்டன் நீங்க சொல்லுங்க. வாஸ் மார்க்ஸ் டு கென். எஸ் ஜாகன். ஆஹா, என்ன செய்ய பிடிக்கும்னு பொதுவா கேட்டிருக்கேன். நீங்க தான் சொல்லணும் என்ன செய்ய பிடிக்கும். சாகர் குட் மேம். கன் மேம். இஷ் ஜாக கென் அப்படின்றீங்களா? இல்ல மேம். இன்ஸ்கினோ கேகன். இஷ் கே ஹே verb செகண்ட் பிளேஸ்ல வந்துடணும். சரிங்களா? இஷ் கே ஹே கேன் இன்ஸ்கினோ. ஓகே. இங்க பாருங்க. இஷ் கே ஹே கேன் இன்ஸ்கினோ. verb வந்து எப்பவுமே செகண்ட் பிளேஸ்ல வந்துடும். சப்ஜெக்ட் பக்கத்துல verb வரணும். இஷ் கேஹே. இஷ் இந்த பாருங்க. கேஹே. இஷ் கேஹே கேஹே. சப்ஜெக்ட் பக்கத்துல கேன் வந்துடும். ஒன்னு verb-க்கு முன்னாடி இல்ல verb-க்கு அப்புறமா சப்ஜெக்ட் வரும். ஓகே. புரியுதுங்களா? ஓகே ஓகே. இஷ் கேஹே கேன் இன்ஸ்கினோ. ஃபர்ஸ்ட் இஷ் கேஹே கேஹே கேன் கேன் இன்ஸ்கினோ. இன்ஸ்கினோ கினோ. அப்படியே சொல்லலாம். ஒருவேளை மாத்துனீங்கன்னா கேஹே இஷ் ஆ கேஹே இஷ் கேன் இன்ஸ்கினோ. கேஹே இஷ் கேன் கேன் இன்ஸ்கினோ. இன்ஸ்கினோ. புரியுதுங்களா? எப்படி மாத்தினாலுமே சரி. சப்ஜெக்ட்க்கு அப்புறம் வெப் வரணும் இல்ல வெப்க்கு அப்புறம் சப்ஜெக்ட் வரணும். ஆக்சுவலி இது வந்து இது தப்பான சென்டென்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே. ஓகே. ஓகே. இப்ப புரியுதா? இந்த கேஹேன்றது வந்து செகண்ட் பிளேஸ்ல வரணும்.
புரியுதா? ஃபர்ஸ்ட் ஒன் ஓகேங்க மேம். செகண்ட் ஒன் கேஹேன்றது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கொஸ்டின் பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரும். ஓகே மேம். இங்க பாருங்க, கொஸ்டின் பண்ணும்போது verb வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்திருக்கா கொஸ்டினிங்ல. எஸ் மேம். ஆனா நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணும்போது கேஹன் என்ற verb வந்து எப்பவுமே செகண்ட் பிளேஸ்ல தான் வரணும். சப்ஜெக்ட் வேர்புக்கு முன்னாடி இல்ல வேர்புக்கு அப்புறமா வரும். ஓகே ஓகே. சரிங்களா? ஒருவேளை நீங்க இஷ் கேஹே கேன் இன்ஸ் கீனு அப்படி ஈஸியா சொல்லிட்டாலும் ஓகே. ஆனா இந்த verb இந்த செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற verb ஓட பொசிஷன் மட்டும் மாறக்கூடாது. இங்க வந்து நீங்க சொல்றீங்க இன்ஸ் கீனோன்றது 2 வார்த்தையா இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லீங்களா? ஆமாங்க. ஆனா இது 2 வார்த்தை கிடையாது, இது ஒரு வார்த்தை தான் அவங்க கன்சிடர் பண்றாங்க. ஓகே மேம், அதான் கன்ஃபியூஸ் ஆகுது மேம். செகண்ட்ல இருக்கிறது அப்ப 2 வேர்டு இருக்கே, தேர்டா வருது ஆமா, அப்படின்னு அது சொல்லி. தேர்டா வரல. ஆக்சுவலி அவங்க வந்து மீனிங்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபுல்லாவே ஒன் வேர்டா அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே மேம். இன்ஸ்கினோ டு த மூவி. அப்ப verb நீங்க உங்களுக்கு இது கஷ்டமா இருக்குன்னா இது அப்படியே விட்டுடுங்க. ஓகே மேம். தேவையே இல்லை. சரிங்களா? அது போக போக பார்த்துக்கலாம். இஷ் கேஹே கேன் இன்ஸ்கினோ. இந்த கேஹேன்றது verb செகண்ட் பிளேஸ்ல வரணும். அவ்வளவுதான். நீங்க அதை வச்சுக்காதீங்க, அதை மைண்ட்ல இது பண்ணாதீங்க. இஷ் கேஹே கேன் இன்ஸ்கினோ. ஓகே மேம். சரிங்களா? இது இஷ் விம்மே கேன், இஷ் காக்கே கேன், இஷ் ஹோரே கேன், முசிக் எல்லாமே கேன், இந்த ரைஸே கேன், ஃபோட்டோகிராஃபியர் எல்லாமே verb எங்க இருக்கு? செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. அவ்வளவுதான் வேணும். சரிங்களா? ஓகே மேம். சார் அதை விட்டுடுங்க. ஓகே. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன செய்ய பிடிக்கும் அப்படின்றது இங்க இருக்கிறது எல்லாமே நீங்க வேற ஏதாவது புதுசா நான் நாளைக்கு வரும்போது நான் இது கேட்பேன் வாஸ் மாக்கன் சி கேன் அப்படின்னு. ஸோ நாளைக்கு வரும்போதே நீங்க வந்து உங்களுக்கு என்னெல்லாம் செய்ய பிடிக்கும் நீங்களா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? ஓகே மேம். ஓகே ஓகேங்க மேம். ஓகே. நீங்க